தண்ணியை பார்த்து செலவு பண்ணும் ப்ரோ. மீனாட்சியோட முதல் சமையல நான் தான் சாப்பிட்டிருக்கேன். அதே மாதிரி அவ கூட வாழ போறதும் நான் தான். மீனாட்சி, இதுல ஆன்ட்டியோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரியும் இருக்கு. அடிக்கடி செக்அப் கூட்டி போகணும். ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் ஆதிக்கு ரொம்ப பெரிய மனசுதான். என்னதான் கல்யாணம் நடக்கலனாலும் எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாரு. அவரு கூட கல்யாணம் ஆயிருந்தா மீனாட்சி வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். தேவி, முடிஞ்சதை ஏன் பேசுற? சங்கடமான விஷயத்தை எல்லாம் சபையில வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவரே மனசுல எதுவும் வச்சுக்காம சகஜமா வந்து பேசுறாரு. அப்புறம் என்ன? மீனாட்சி, அந்த பீடா வாங்கி வச்சோம்ல, அது தம்பிக்கு எடுத்துட்டு வந்து கொடு. சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? இல்ல, ஒர்க் இருக்கு. அப்பத அவரு ஒரு பிசினஸ் மேனு. அவருக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். மத்தவங்க மாதிரி சும்மாவா இருக்காரு? அதான் ஒன்னையும் என்னையும் மாதிரியா? தம்பி, நீங்களே எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அடிக்கடி வந்து போயிட்டுருங்க. ஆமா, கண்டிப்பா வரணும். நீங்க சொல்லாமலே நான் வருவேன். ஏன்னா மீனாட்சி ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி. சரி, நான் வரேன் மீனாட்சி. வரேன் பாட்டி. வரேன். வாங்க வாங்க. இருங்க, நானும் கூட வரேன். ஏய், நீ ஏன்டா போற? போற வழியில ஒரு வேலை இருக்கு அப்பத்தா, அவர் கூட போய் இறங்கிக்கிறேன். என்ன அது, நான் வரலாம்ல? ஷூர், வா. ஏய், போற பிள்ளை சிரிச்ச முகமா அனுப்பி வை. கைய காட்டு. என்ன பிரதர், மீனாட்சியோட சமையல் மட்டும் இல்லாம நேத்து முந்தா நேத்து சாப்பிட்டதெல்லாம் இப்படி வாந்தி எடுத்துட்டு போலையே. அட பாவி, இப்படி அப்பாவியா இருக்கியே. நெக்ஸ்ட் டைம் பூச்சி மருந்து கலக்கலான்னு நினைச்சேன்னு சொன்னதுக்கே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டியே. என்ன பண்றது, என்கிட்ட ஏமாறணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. நீ தலைகீழ நின்னாலும் அதை யாராலையும் மாத்த முடியாது. அது என்ன சொல்ற? அப்ப போய் சொன்னியா என்கிட்ட? ஆமா ப்ரோ, சில நேரம் நான் சொல்லுவேன். ஆனா சத்தியமா மீனாட்சி பூச்சி மறந்த கலக்கல. உனக்காக வேணும்னா அடுத்த வாட்டி கலக்க சொல்றேன். கோச்சுக்காம போயிட்டு வாங்க. என்கிட்ட மோதாத, அப்புறம் மொத்தமா முடிச்சு பட்ட. பத்திரம். மீனாட்சி, இந்த பூஜை வேலையெல்லாம் நல்லா பண்ற. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானா? அத்தை, அது எல்லாம் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அத்தை, புருஷனால கைவிடப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் சாமிதான் அத்தை கதி. எல்லா பொண்ணுங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுவாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது அத்தை. சாமிக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜையையும் முறையா செய்வாங்க. அதுவும் பக்தியோட செய்வாங்க. ஆனா அழ மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா சாமி கூட சண்டை தான் போடுவாங்க. சண்டை போடுவாங்களா? ஆமா. நீ எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்ட. இந்த கஷ்டம் எல்லாத்தையும் என்னோட நிறுத்திக்க. என் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம சந்தோஷமா வாழவேன்னு சாமியவே மிரட்டுவாங்க. அம்மா திட்டினதுனாலதான் சாமியே கோவமாயிட்டாரு போல. அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு லைஃப கொடுத்துட்டாரு.
ஆனா நான் அம்மா மாதிரி சாமி கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். கஷ்டத்தை கொடுக்காதன்னு அழவும் மாட்டேன். என் வாழ்க்கைய நானே பாத்துப்பேன். எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய விதியேன்னு சகிச்சுக்கிட்டு வாழ்ற பொண்ணு இல்ல நானு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதுக்கு காரணமே என் அம்மா தான். இல்லனா எப்போ இந்த லைஃப தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். மீனாட்சி, நடந்ததை பத்தி ஏன் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? கடவுள் உனக்கு ஒன்னும் கஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கல. ஜீவா ரொம்ப நல்லவன் தான். அதான் தேனி எனக்கு பிரச்சனையே. அவன் நல்லவன் எனக்கு தெரியும். கெட்டவனா இருந்தா ஈஸியா ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனா அவன் நல்லவனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு கிடையாது. எதையும் உருப்படியாவும் செய்ய தெரியாது. நல்லவன்னு பாராட்டலாம், தட்டி கொடுக்கலாம். ஆனா வீட்டுக்கும் உபயோகமா இல்லாம அவனுக்கும் உபயோகமா இல்லாம என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு? உங்க பாரு. மன்னிச்சிருங்க அத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. எனக்கு புரியுது மீனாட்சி. ஆனா ஜீவா இப்படியே இருந்துட மாட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனும் சம்பாரிச்சு பொறுப்பெல்லாம் வந்துரும். வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆனா நான் கொடுத்த நாள் முடிஞ்சுகிட்டே இருக்கு. நாள் முடியுதா? எதை பத்திமா சொல்ற? ஆ, அது அது வந்து அத்தை, அது நான் ஏய்